கோழி இருக்குது இதைத்தான் சொல்ல போகிறோம். வணக்கம், யாழ்ப்பாணத்தில் சுதன். இப்போ என்னென்னு சொன்னால் கோழி சுட்டு சாப்பிட போகிறோம். இது வந்து இந்த இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அதாவது ஊரடங்கு சட்டம் என்று சொல்கிறத பயணத்தடைன்னு சொல்லலாம். இப்போ இந்த கொரோனாவால் இந்த பிரச்சனை நடக்குது. அப்போ அதனால் கோழிகள் அதாவது சுட்டு சாப்பிட போகிறோம். பொடியெல்லாம் போயில்லாதானே. அப்போ அதனால போய் பம்பல் செய்கிறோம். சரியோ சச்சதுரமாக வெட்டப்போம். இப்படி சச்சதுரமாக வெட்டணும். பட்டியாச்சு. இப்போ என்னென்னு சொன்னால் இது பண்ணாடை. சரியோ நாங்கள் இப்போ ஆக்களை பார்த்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் கூட பண்ணாடை ஆக்களை பேசுகிறது. இதுக்கு பேர் உண்மையாக பண்ணாடை தான். சரியோ மற்றவனை காணையில் இன்னும் இன்னொருத்தன் பெறவனும் பார்த்து கொண்டிருக்கோம். சரியோ கீழே போட்டால் தான் கீழே என்ன மேலே வேறு அந்த வெக்க பிடிச்சிட்டே இருக்குமேண்ணா பண்ணாடை. இது நான் இந்த இதை சொன்னானே இது என்ன அவர் இந்த கையை கழிச்சு போடுங்க அவன் பாப்பம். அது அந்த மேலான இது உறைஞ்சோன்னா பழக்கண்டு உறைஞ்சி போட்டு தானே. இது பொச்சு மாட்டேன் கொச்சு மட்டை இதான். இதை இந்த மாங்கொட்டையே இப்போ வெட்டுறார் ஒரு ஆள். கோழி இருக்குது இதைத்தான் சொல்ல போகிறோம். இவன் உங்கள் கோழியை கழுவுறோம். கழுவுறது எல்லாம் தெரியும். மேலே இருக்க கொழுப்பு எத்தனை கிலோ கோழி? இது 2 கிலோ. குடல் இல்லாமல் எடுத்தாச்சேங்க. இதானே இந்த மாங்காய் என்ன இதுதான் மாங்காய் மாங்காய். கத்துறாரு பாருங்க. கோழி போகுது பாருங்க. கோழி பண்ண வச்சுக்கிறியோ? கோழி வளர்ப்பா சுயதொழில் முயற்சியாளர். கோழி எத்தனை பண்ணையில் அவன் வச்சுக்காங்க? ஒரு பண்ணையும் இல்லை. இதுதான் அங்கே இப்போ வெட்டினது. இப்போ இதுக்கெல்லாம் கொளுத்த போகிறோம். கோழியே இல்லை இதை பண்ணாடியே பூனை பூனை மனத்துக்கு வந்துட்டேன். அவர் கொஞ்சம் வேலையை அணிக்கிறார். பரவாயில்லை. முட்டை மாங்கன்னு வச்சுக்கிறோம் பாருங்க. 2 முட்டை இல்லை அங்கே கட்டும். ஏ அந்த கோழி எடுத்தா கத்தி அது காரண்டி கத்தியங்க இங்கே வேறுங்க தடல் ஆகுது. காணும் வருவாருங்க கூட உங்க அம்மா. சரி காணும் போல கல்லாடி இஞ்சால வராதோ. நல்லா பாருங்க அந்த தொண்டடாப்பா. ஐயோ கட்டப்படி இருக்கு. பேசா இன்னொரு கோழி வேண்டியா இருக்கா? நீங்கள் எங்கேயா போனி என்ன அப்போ பெட்டிய வெங்காயம் எல்லாம் கொண்டு வெங்காயம் பொறிக்க அப்பறான் வடி இங்கே எல்லாம் விடுபடுது. இது தேசி பழம் பாருங்க வெட்டியாச்சு. கோழி பண்ணி இது என்ன? இது தேசி பழம். கோழிக்கு மேலே பிரட்டுறோம். அப்படி இதுக்குள்ள இதுக்குள்ள ஊற்றி மேலே அது இப்படி இருந்தோம். சரியோ இந்த என்ன மாதிரி வேற போது எல்லாம் அவன் சேர் கோழியை வெட்டுறேன் முட்டை நல்ல முட்டை அவன் மஞ்சள் முட்டை வேறுங்க. உப்பு போட்டு ஊத்துல அடுத்து கை வேணும். அடுத்த முட்டை இங்க வச்சு வடிகிறா. இப்ப அடிக்க போறோம். முட்டையா அடிக்கிறோம் பாருங்க. இந்த என்ன நடக்க போதே எல்லாம் அவன் சேர் சாப்பிட்றது முதலாவது யாராக இருக்கும்? சுக்கிரி தீர்க்காச்சு பாருங்க.
சரி நான் கொடுக்க மாட்டேன் போய் கிடக்கிற தான் மீட் பண்ணேன் இதுக்கு அப்புறம் உறுதி போட போன பார்த்தா இதில் படுக்க போகிறோம் சரி இப்படி அது பிரச்சனை இதுதான் கோழிக்குள்ளுக்கு இப்போ அவங்க என்ன செய்கிறோம் முட்டையெல்லாம் அடித்து கலக்கினாங்களா அதை இப்போ விடுறோம் நான் போட்டு கடை செய்யலாம் கொஞ்ச நேரம் ஊற விடணும் என்ன ஊற ஈரல் இதயம் நல்லா தம்பெருமே நான் இது கொஞ்சம் தலையில் மூட்டிடுவோம் உள்ளுக்கு போடுறோம் பாருங்க கொஞ்சம் மூட விடணும் என்ன கோழி என்ன பாவன் என்ன இப்படி வித்தியாசம் சரியா இருக்கு மட்டன் சரியா மட்டன் இந்த மட்டன் சரி ஆனால் பாருங்க அப்படி வித்தியாசமாக இருக்கு வந்துட்டா தேசி பழம் இப்போ தயாரிச்சு கொண்டு என்ன செய்கிற இங்கே செய்வின சூனியம் வைக்கிறான் இருக்கும் கத்திவிடும் மேஜி கத்தி இப்படி அமத்தன் சீராக அமத்தி போட்டான்டா இப்படிதான் கவனம் கை நீ கவனமா சரி இந்த இதாடி துக்கியா இந்த மாசம் வெங்காயம் பட்டுறோம் பாருங்க ஆனால் வீ வெங்காயம் சொல்கிறோம் வீ வடிவில் இருக்குது ஏன்னா உருண்டை வடிவு பூவோட பான் பான் தானே அடுத்த முறை இதே முறை வித்தியாசமாக செய்கிறோம் பொறிக்கலாமா மாஜரின் இருக்கு உனக்கெல்லாம் வெங்காயம் போட்டாச்சு இப்படியே பொட்டிக்க போகுது வேற என்ன சரி பேப்பம் கலையர் வந்துட்டார் முட்டுமே முட்டுமே இப்போ நல்லா இருக்கு ஐபோன் மாம்படி கலரா ஐயோ தானே இது நல்லா இருக்கேன் வெடிக்குது பாருங்க இப்படி கொஞ்சம் என்ன தான் காற்று அங்காளி பக்கம் மாட்டேங்குது என்ன அது இஞ்சாலி பக்கம் வச்சா தான் அந்த காற்றுக்கு இந்த இதுக்கு இதெல்லோ இது இங்கே பாருங்க கோழி எப்படி வேகுதாண்டு சரி எல்லாம் பெருது பாருங்க கோழியில் ஒரு கொழுப்பு தான் இப்போ எல்லாம் கரு இதான போகுது என்ன உருவ போகுது நெட்டு அப்படின்ட்டு நெட்டுப்பில் எல்லாம் நடக்க போகுது பாருங்க எப்படி டீ தான் எல்லாம் சுகி தானே விளையாட்டோட லீலைகள் பண்ணாட போடல அப்படி எரிக்குதாண்டு திருப்புவோம் இந்த கரண்ட் கத்தியா இந்த கத்தியால இப்படி ஒரு ஆள் பிடிக்காங்க பக்கம் இன்னொரு ஆள் பிடிங்க கவனமே சரியா இல்லை கவனமே ஒருவர் நிற்குது சரி அதான் சரியா தனலுங்கிறா இதானே கடைசியா தானே வதக்க போகிறோம் ஏங்க நல்லா இருக்குல்ல கால்
பெனை எவ்வளோ வட்டி போட்டு என்னண்டா நாங்கள் பெனை ஓடிய பாருங்க அப்படியே வைக்கிறோம் இப்போ அந்த நெருப்பு உண்டாகி நெருப்பு வந்து படபடம் இடிக்க எய்ய வைக்கிறோம் அப்படியே நடுவுக்கா தள்ளி விடு அப்புறம் சரியாக இருக்குது எப்படா இதுக்கு ஒதுக்கலாம் இது கஷ்டமாக இருக்குது இப்படி அப்படி வெட்டப்படும் ஏன்னா அதுக்கெல்லாம் பிடிக்காது நெருப்பு கூட அப்படியே வச்சு இதில் வச்சு என்ன இந்த கா அப்படி இதை வச்சு இருக்குல்ல இல்லை இது கருதாது தடி எரிய போது அப்படியே வச்சு கீழே வச்சு சும்மா போட்டுது அப்படியே போட்டுது அதான் இங்கே பக்கம் முடியுது இந்த பக்கம் பிடிக்காது இந்த பக்கம் அதை தான் சொல்கிறேன் நான் இது வேறு ஃபேனு இந்த காலுகிட்டே இருக்குட்டாங்க அதுக்கு அதில் பெருசாக விழுகாது நெருப்பு பிடி விடாததுனால செய்கிறோம் அங்கெல்லாம் வரும் அங்கெல்லாம் வரும் ஓகே அங்கே காத்தடிக்கும் அங்கெல்லாம் இல்லை அங்காடு வரும் இல்லை அங்கால என்ன விதான் தெரியும் இது அதையும் இப்படி போவாங்க இல்லை எரியாது கோழி விழுத்த போறீங்க கோழி விழுத்த போறீங்கன்னா கேதையா போகுது எனக்கு காணமா கொக்கியில் அந்த கொக்கியில் ஒரு பார்ப்போமே இந்த காலடை எடுக்க மாட்டேன் ரஜ்ஜி சாப்பிட முடியாது இல்லை ஒரு இல்லை இங்கே இந்த காலடை வடிவா வேகினா சரி வேறு ஒன்றும் தேவையில்லை இப்போ இது இந்த பதம் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சரியாக வந்திருக்கோண்டு கையால் சரி போடேண்ணே கறி அப்படி வருவாங்க நல்ல வதியாக வந்துட்டு ஆனால் இந்த கீழ் இந்த பக்கம் தான் பார்க்கணும் ஓமடா நல்ல இது இனி விட்டால் கருகி போடும் பார்ப்போம் பதம் சரி சட்டப்படி இருக்கு ஆனால் நல்லா இருக்குது தானே சரி பாருங்க பெட்டிக்கு ஓடையே வைக்கிறாங்க ஒன்றையோட சரியா கோழி மேய்க்க போய் இந்த பாவம் பண்ணுங்க சரி ஏன்னா அந்த பதிவு சரி இப்போ சரி உள்ளுக்கு தானே போகலாம் அப்படியே தள்ளி சரி இப்படியே வச்சிரு வச்சிரு சாட்டியா கருதுயா பிடிக்குது கொஞ்சம் பச்சை தன்மை இருக்கேன் எந்த ஒரு வீடியோலையும் பார்த்துருக்க மாட்டேங்க எங்கள் தலைவர் சுகீர் சார் இது என்ன எந்த ஒரு புலவர்டா இவர்தான் புலவர் கழுவ போறடி கம்பியை தூக்கம் முடியாது உள்ளி சுடுறி நம்ம பாருங்க உள்ளி இதுதான் உள்ளி இந்த கோழியில கொழுப்பு இருந்தா சமைக்க வைக்கும் கோழி இறைச்சியை சாப்பிட்டா உள்ளி சுட்டு போட்டாங்க உள்ளி இது பாருங்க உள்ளியை சாப்பிட்டு பார்ப்போமே சரியா நன்றியா கொஞ்சம் சுடக்கூடாது டே கொஞ்சம் சுடக்கூடாது அப்படியோ கோழி மேலாலாம் கருகி போட்டு தானே மேலாலாம் கருகும் ஆனால் உள்ளுக்கு நல்லா இருக்கும் உள்ளுக்கு வட்டி பேர் எப்படி இருக்கு இல்ல கரு மேல் இல்ல கரு இல்ல சுடுமா சரி நல்லா இருக்கும் இது எப்படிங்க சின்னது இதை பார்ப்போமே அப்படி பார்ப்போம் இங்கே வேறு கொஞ்சம் வெந்துட்டேண்ணா தண்ணி நல்லா இருக்கு நல்லா இருக்கு இங்கே காட்டுறேன் அது கொண்டும் போட்டேன் சரி சாப்பிடுவோம் தெரியுதோ வழியா இதை பாருங்க கோழி நல்லா கோழி கால் இது சரியோ இங்கே கோழி இது என் பாருங்க கோழி இது தெரியுதல்லோ இந்த பிளாஸ் கொஞ்சம் வங்கி ஆடி இங்கேவா இப்படி கோழி கோழி இது என் பாருங்க கோழி இது தெரியும் இப்போ சுகிர்தான் சாப்பிட்டான்னு அப்படியே பச்சையா இது என்ன பல்லு மேரி கிடக்கு ஏதோ பல்லு மேரி கிடக்கு பாருங்க கழுத்து என்னென்ன கறின்னு தெரியாம கிடக்குது இங்கே இதை சாப்பிடுவோம் இப்போ இதானே தொட பச்சையோ என்னோ தெரியாது சாப்பிடு பார்ப்போம்
கோழி இந்த வீடியோவில் நாங்கள் வந்தால் கிடக்குமா சமைக்க தெரியாம அது டேஸ்ட் ஆகுன்னு சொல்ல என்ன சொல்லுங்க அப்பா கோழி கொஞ்சம் பெரிய கோழி என்ன சுடுறதுக்கு நேரம் சொல்லணும் நாங்கள் ஒரு 4 மணிக்கு தொடங்கினாங்க ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 7 மணி ஆச்சு பாருங்க 3 மணத்தியாலம் ஒரு கோழியை வச்சு சுடுறோம் சுட்டுக்கொண்டே இருக்கிறோம் இங்கோ பாருங்க வந்துட்டுது அதுக்கு பரவாயில்லை சமாளிங்கோ காலில் வேணுமே சரி கொஞ்சம் இதை வேண்டதில் கொஞ்சம் புள்ளி அடிக்கும் கல்லு மாதிரி நல்லா இருக்கு அதையோ இந்த ரோஜ் அடிடா இந்த அடி மேலே இங்கே எனக்கு மேலே அடி இங்கே இப்போ சரியான பதம் என்ன போடுங்க இல்லை கரெக்ட் இதோட கட்டும்போது வந்துடப்படாங்க இப்படி விலக்கு பண்ணி அவிக்கிறோட அவளுக்கு என்னடா சுரஜிட முடிக்கிறீங்க இல்லை அப்படிடா நீ ஒரு வீர பார்த்துனே இல்லை இல்லை காரியத்தில் இங்கே வேணுங்க அவிஞ்சி போட்ஸ் நல்லா உள்ளுக்காண்டி இங்கே வேறு சுக்கிறேன் இஞ்சரி நல்லா கிடக்கும் வச்சு நல்லா இருக்கு இப்போ பார்த்தா சரியா இப்போ இந்த நன்றிலாம் யாரும் சொல்லணும் நல்லா இருக்கு உங்களுக்கு தெரியல பார்த்துங்க உங்க தரணும் எவ்வளோ போதும் நீ சுகிதா சரி பிடிங்க அதில் விழுங்க பிடிச்சிருக்கோம் நான் நீங்களும் சாப்பிடுங்க சரி பிடிச்சிருக்கோம் இல்லை பிடிச்சிருக்கோம் முட்டை போட்டு நான் முட்டைன்ற ஒரு இது மில்லியல அப்போ மனம் நல்லா இருக்கு ஆனால் உண்மையாக நீங்கள் சாப்பிடுங்க இது மட்டும் அடுப்புக்க போட்டு இதுதான் நல்லா இருக்குண்ணா நல்லா கிடக்கும் கறியுது கறியா வந்தா காணும் சுகிதான் சரி நல்லா இருக்கு ஷார்ட்டாக படி இருக்குது நீங்களும் பிடிச்ச இது வேறுங்க இப்படி நண்பர்களோட இரவுகளில் செய்கிறோம் நல்லா இருக்கும் சரியோ இட்டுட்டி போட்டு அவனும் இல்லை டோஜா பிடிச்சி கொண்டிருக்கிறான் ஃபோனுடைய இதை அவனுக்கு கைக்கு லைஃப் அதோட அவன் சாப்பிடணும் சரியா சுகிதாக்கு மிக்க நன்றி மெட்டாக்களுக்கு நன்றி பெயர் குறிப்பிட விரும்ப வேண்டாம் மமையால் சரி அதனால மிக்க நன்றி ஐயோ எனக்கு ஒன்றும் சிரிப்பு இல்லை 4-5 பெடமட்டை போட்டு ஒரு கோழி சுட்டுருக்குறோம் ஆனால் பெரிய சாதனை தான் சரியோ ஆனால் இந்த நல்லபடியாக வந்திருக்குது நன்றி சரியோ